வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவம் அமைவதற்கான தொடக்கம் ஜெர்மனியில் அவருக்கு கிடைத்தது என்று தெரிந்து கொண்டேன். அவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து அதன் பின் எப்படி செயல்பட்டார் தாயே? மகனே சிவா, சுபாஷுக்கு இராணுவ அமைப்பு என்ற தொடக்கம் ஜெர்மனியில் கிடைத்தது. ஆனால் இந்திய தேசிய இராணுவம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவன் ராஷ் பிஹாரி போஸ். அவன் ஜப்பானில் வாழ்ந்து வந்தான். டோக்கியோவில் வாழ்ந்த இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய சுதந்திர கழகத்தை தொடங்கியிருந்தான் அவன். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் என்ற அந்த அமைப்பின் மாநாடு ஹாங்காங்கில் நடைபெற்றது. அதில் மோகன் சிங்கை தளபதியாக கொண்டு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டது. கேப்டன் மோகன் சிங் பிரிட்டிஷ் இராணுவத்தில் அதிகாரியாக இருந்து ஜப்பானியர்களிடம் சரணடைந்தவன். இவன் ஹாங்காங் மாநாட்டு தீர்மானத்தின்படி ஜப்பான் வசம் இருந்த 40,000 இந்திய போர்க்கைதிகளை கொண்டு 1942 ஆகஸ்டில் சிங்கப்பூர் ஃபரேர் பூங்காவில் வைத்து இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தான். 2ஆம் உலகப் போரில் நேச நாட்டு படைகளை தோற்கடித்து உலகை வியப்பில் ஆழ்த்திய ஜப்பான் சிங்கப்பூரையும் தன்வசம் கொண்டு வந்தது. சிங்கப்பூர் வீழ்ந்தது பிரிட்டிஷ் பேரரசு வீழ்ந்தது போலாகும். இந்திய வரலாற்றில் புதிய சகாப்தத்தை இது தோற்றுவித்துள்ளது என்றான் சுபாஷ் சந்திர போஸ். ஜெர்மனியில் ஹிட்லரிடமிருந்து தான் எதிர்பார்த்த அளவு உதவி கிடைக்கவில்லை என்பதால் ஜப்பான் செல்ல தீர்மானித்தான் சுபாஷ். ஜப்பானின் துணை கொண்டு இந்தியாவை பிரிட்டனின் பிடியில் இருந்து விடுவித்து விடலாம் என்று நம்பினான். அப்போது டோக்கியோவில் வசித்து வந்த ராஷ் பிஹாரி போஸ் சுபாஷுக்கு அழைப்பு விடுத்தான். அவன் அழைப்பின் பேரில் 1943 ஜனவரி 13 டோக்கியோ சென்றான் சுபாஷ். அங்கே ராஷ் பிஹாரி போஸ் மோகன் சிங் ஆகியோரை சந்தித்து நிலைமையை நன்கு அறிந்து கொண்டான். 1943 ஜூலை 2 சிங்கப்பூர் சென்ற சுபாஷுக்கு ஆரவாரமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கே சுபாஷுக்கு இந்திய சுதந்திர கழகத்தின் தலைமை பொறுப்பை கொடுத்து ராஷ் பிஹாரி போஸ் ஆலோசகராக இருந்தான். ஆகஸ்ட் 25 இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் சுபாஷ். அன்று முதல் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி, அதாவது தன்னிகரற்ற தளபதி என்று அழைக்கப்பட்டான். அதன் பிறகு சுபாஷ் சிங்கப்பூரில் இருந்தபடியே தில்லி சலோ, அதாவது தில்லியை நோக்கி பயணிப்போம் என்று போர் முழக்கமிட்டார். இராணுவ ஒழுங்குடன் கட்டுப்பாட்டுடன் இந்திய தேசிய இராணுவத்தை 3ஆக பிரித்தான். காந்தி படையணி பகுதி, ஆசாத் படையணி பகுதி, நேரு படையணி பகுதி என்று பெயர் சூட்டினான். சிங்கப்பூர் வாழ் இந்திய தேசியவாதிகள் அவனுக்கு பண உதவியும் பொருளுதவியும் செய்தார்கள். அதன் மூலம் இந்திய விடுதலை வீரர்களை அவர்கள் வெகுவாக ஊக்குவித்தார்கள். 1943 அக்டோபர் 21 சிங்கப்பூர் கேத்தி ஹாலில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. நேதாஜி சுபாஷ் இந்த அரசாங்கத்தின் பிரதமராக பொறுப்பேற்றான். ஏசி சாட்டர்ஜி நிதித்துறைக்கும், எஸ்ஏ ஐயர் விளம்பரத்துறைக்கும், லக்ஷ்மி சுவாமிநாதன் பெண்கள் அமைப்பு துறைக்கும் பொறுப்பேற்றார்கள். ரவீந்திரநாத் டாகோர் எழுதிய தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தற்காலிக அரசாங்கத்தின் செயல் திட்டங்களையும் வெளியிட்டார்கள்.
பிரிட்டிஷாரை இந்திய மண்ணிலிருந்து வெளியேற்றுவது, மக்களின் ஒத்துழைப்புடன் இந்தியாவில் ஆசாத் ஹிந்த் தேசிய அரசாங்கத்தை அமைப்பது. அதுவரை தற்காலிக அரசாங்கம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்வது. சுபாஷின் தலைமையில் அமைந்த இந்த இடைக்கால அரசாங்கத்தை ஜப்பான், ஜெர்மனி, இட்டலி, தாய்லாந்து, பர்மா, தேசிய சீனா, மஞ்சூரியா, குரோஷியா, பிலிப்பீன்ஸ் என 9 நாடுகள் ஆதரித்தன. ஜப்பான் பிரதமர் டோஜோவின் பலமான ஆதரவு சுபாஷுக்கு இருந்தது. 1943 அக்டோபர் 23ஆம் நாள் நேதாஜியின் கீழ் செயல்பட்ட தற்காலிக அரசாங்கம் பிரிட்டனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தது. அடுத்த சில தினங்களில் சிங்கப்பூரிலிருந்து டோக்கியோ சென்றான் நேதாஜி சுபாஷ். நவம்பர் 6இல் நடைபெற்ற கிழக்காசிய மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் டோஜோவும் நேதாஜியும் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில்தான் ஜப்பான் பிரதமர் டோஜோ அண்டமான் நிக்கோபார் தீவுகளை நேதாஜியிடம் ஒப்படைத்தார். அதன் பிறகு அண்டமானுக்கு சென்ற நேதாஜி சுபாஷ் அண்டமானுக்கு ஷஹீத் என்ற பெயரையும் நிக்கோபாருக்கு ஸ்வராஜ் என்ற பெயரையும் சூட்டினான். சில நாட்களில் இடைக்கால இந்திய அரசாங்கத்தின் தலைமை மையத்தை சிங்கப்பூரிலிருந்து ரங்கூனுக்கு மாற்றினான். 1944 பிப்ரவரி 4 அன்று நேதாஜி தனது சிறப்புமிக்க இந்திய படையெடுப்பை ரங்கூனிலிருந்தே தொடங்கினான். இந்திய தேசிய இராணுவம் இந்தியா பர்மா எல்லையில் பிரிட்டிஷ் படையின் எதிர்ப்பை முறியடித்து மார்ச் 21ஆம் தேதி இந்தியாவுக்குள் நுழைந்தது. மகிழ்ச்சி பெருக்கில் இந்திய வீரர்கள் தாங்கள் விடுவிக்க நினைத்த தாய்நாட்டின் புனித மண்ணில் விழுந்து புரண்டு முத்தமிட்டார்கள். அங்கே இந்திய மண்ணில் தேசிய கொடியை ஏற்றினார்கள். உணர்ச்சி பெருக்கில் தேசிய கீதம் இசைத்தார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து